வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள், அதனால் யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, பெரும்பாலான வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் 500 ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருக்கிறது என்ற நிலை இருப்பதனால் ஏழை எளிய மக்கள் தங்களது வங்கி கணக்கில் உள்ள 100 மற்றும் 200 ரூபாய்களை எடுக்க முடிவதில்லை அப்படின்னு நிறைய புகார்கள் ஆர்பிஐக்கு போயிருக்கு. ஒரு சில ஏடிஎம்கள்ல மட்டும்தான் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகள் இருக்கின்றன. அதனால வங்கி ஏடிஎம்களை பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளரின் நலனிற்காக எல்லா ஏடிஎம்களிலும் இனி கண்டிப்பாக 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவிட்டிருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, வேலைக்கு போகின்ற அனைவருக்குமே அவர்களுடைய சம்பளமானது வங்கி கணக்குல தான் செலுத்தப்படுது. அப்படி அவங்க சம்பள பணத்தை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலும் உண்டாகுது. அது என்ன அப்படின்னா, வங்கிகளில் உள்ள ஏடிஎம்கள்ல மொத்தமாக சம்பளத்தை எடுக்க முடியாது. 10,000 எடுக்க முடியும். அதிகபட்சமாக அவங்க 5 முறை மட்டுமே இலவசமாக ஏடிஎம்களில் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற விதிகளையும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அதிகபட்சமாக 50,000 மட்டுமே இலவசமாக எடுக்க முடியும். அதற்கு மேல் இலவசமாக எடுக்க முடியாது. அதற்கு மேல ஏடிஎம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு கட்டணமாக 23 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. வேறு வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுக்க வேண்டும் என்றாலும் 3 முறைக்கு மேல் இலவசமாக எடுக்க முடியாது. மக்களுடைய சம்பள பணத்தை எடுக்க கட்டணமும் அதற்கு தனியாக ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படுகிறது. அதே நேரம் அப்படி கட்டணம் வசூலிக்கக்கூடிய வங்கிகள் ஏடிஎம்களில் சரியான முறையில் பணத்தை நிரப்புகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா பெரும்பாலான வங்கி ஏடிஎம் இயந்திரங்கள்ல வெறும் 500 ரூபாய் நோட்டு மட்டும்தான் எடுக்க முடிகிறது. அதற்கு கீழே உள்ள தொகையினை கேட்டால் ஏடிஎம்களில் பணம் இல்லை என்றுதான் வரும். அதனால் ஏழை எளிய மக்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் எடுக்க முடியாமல் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய கணக்கில் இருக்கும் சிறிய தொகை அவசரத்திற்கு கூட எடுக்க முடியவில்லை என்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு புகார்கள் சென்றது. அதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து வங்கி ஏடிஎம்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் தங்களது ஏடிஎம் வழியாக 100 மற்றும் 200 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை வைத்திருக்க வேண்டும். அதாவது வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் 75% குறைந்தது ஒரு கேசட்டில் இருந்து 100 அல்லது 200 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை கட்டாயம் விநியோகிக்க வேண்டும். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் 90% குறைந்தது ஒரு கேசட்டிலிருந்து 100 அல்லது 200 ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை விநியோகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வங்கி ஏடிஎம் மெஷின்களில் பார்த்தீங்கன்னா 4 விதமான நோட்டுகளை வைக்கக்கூடிய கேஜெட்டுகள் இருக்கும். அதில் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை வைக்க முடியும். ஆனால் இப்பொழுது 2000 ரூபாய் நோட்டானது புழக்கத்தில் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய 3 கேஜெட்டுகளிலும் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் தங்களுடைய அனைத்து ஏடிஎம்களிலும் நிரப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆர்பிஐ உத்தரவாகவே சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை முழுவதுமாக எடுக்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.